வணக்கம். அமெரிக்கா லிபியாவிற்கு கப்பம் கட்டி கொண்டிருந்ததா என்றால் இந்த செய்தி பலருக்கு மிகவும் வியப்பாக இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. அதிர்ச்சி அளிக்கிறதா? ஆனால் அது உண்மை. ஏன் கப்பம் கட்டினாங்க அமெரிக்கா? அந்த அளவிற்கு அமெரிக்கா ரொம்ப நொடிவா இருந்ததா? லிபியா மிகப்பெரிய அளவில், லிபியா உள்ளிட்ட சில 3 நாடுகள், இவர்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் பலம் புரிந்து இருந்தார்களா என்றால் அதில் மிகப்பெரிய செய்தி இருக்கிறது. கடந்த காலங்களில், அதாவது 15, 14, 15 அந்த நூற்றாண்டுகளின் பின்னோக்கி பார்த்தால் அதிர்ச்சிகரமான விஷயங்கள் நிறைய உலகில் நடந்தன. உலகில் அன்றைய காலகட்டங்களில் அடிமை வியாபாரம் என்பது, மனிதர்களை அடிமைகளாக விற்பது என்பது மிகப்பெரிய வியாபாரமாக நடந்தது. இந்த அடிமைகளின் சந்தையாக இஸ்தான்புல், பழைய பெயர் கான்ஸ்டாண்டினோபிள், அந்த துருக்கியினுடைய தலைநகராக இருந்தது இஸ்தான்புல். அங்கேதான் அடிமை சந்தை, பெரிய அடிமை சந்தை இருந்தது. காலங்காலமாக இருந்தது, தொன்றுதொரு. நம்முடைய குத்புதீன் ஐபக் கூட அங்கிருந்து வாங்கப்பட்டவர் தான். இந்தியாவை ஆட்சி செய்த அடிமை வம்சத்தினுடைய முதல் அரசர். சரி, இந்த அடிமை வியாபாரத்தை ஊக்குவித்தவர்கள், இதை அறிமுகப்படுத்தியவர்கள் ஐரோப்பியர்கள். அதாவது மேற்கு ஐரோப்பா. அவர்கள் தான் செல்வந்தர்கள், செல்வத்தில் புரண்டார்கள். அந்த மேற்கு ஐரோப்பியர்களுக்கு வீடுகளுக்கு, இதுக்கு தோட்டங்களுக்கு வேலை செய்ய அடிமை மனிதர்கள் தேவைப்பட்டார்கள். அதனால் அடிமையை தேடி வந்தாங்க. இங்கே இதை தெரிந்து கொண்டு இந்த ஒட்டாமன் எம்பையர் மிகப்பெரிய ஒரு பேரரசாக விளங்கியது. ஒட்டாமன்களுக்கு கீழே தான் அந்த அவர்களுடைய காலனிகளாக அல்ஜீரியா, மொராக்கோ, டூனிஸ், லிபியா, இன்னும் நிறைய எஜிப்டு, சிரியா, இவர்களெல்லாம் ஒட்டாமனுடைய காலனி. அவர்கள் சொன்னால் இந்த வேலையை செய்யணும். அப்போ அங்கே இருந்து அவர்களுக்கு அடிமை வியாபாரத்துக்கு ஆட்கள் தேவைப்பட்ட உடனே இவங்க இந்த பார்பரி ஸ்டேட்ஸ்னு பின்னாளில் பெயர் எடுத்த இந்த லிபியா, அல்ஜீரியா, மொராக்கோ, டூனிஸ், இவர்களெல்லாம் ஆப்பிரிக்காவுக்கு உள்ள போய் நீக்ரோக்கள், கருப்பின மக்களை அடிமைகள்படுத்தி கொண்டு வந்து இந்த சந்தையிலே விற்று, துருக்கி சந்தையிலே விற்று மிகப்பெரிய லாபம் பார்த்தார்கள். அரசனுக்கு கட்ட வேண்டிய திரையையும் கப்பத்தையும் கட்டிக்கொண்டு அவர்கள் இந்த மாதிரி வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காலகட்டத்தில் இந்த அடிமைகளுடைய வரத்து மிகவும் நின்று போய்விட்டது. குறைய ஆரம்பிச்ச உடனே இவங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. எப்படின்னா, ஐரோப்பியர்கள் கப்பல்களில் நிறைய சரக்குகள் வாங்குவதற்காக சரக்கு கப்பல்களில் அலெக்சாண்ட்ரியாவுக்கு, இந்த எகிப்தினுடைய நகரங்களுக்கு வந்தார்கள். மத்திய தரைக்கடல் நிறைய பணம் கொண்டு வருவார்கள், பொருள்கள் கொண்டு வருவார்கள். இந்த கப்பலை கொள்ளையடித்தால் எப்படி இருக்கும்? அதனால இந்த பிரிட்டிஷ் கப்பல்கள் மற்றும் ஸ்பானிஷ் கப்பல்கள், போர்ச்சுகலுடைய கப்பல்கள், இந்த மாதிரி ஐரோப்பிய கப்பல்களை சிறைப்பிடித்து இவங்க தான் நிறைய இந்த அடிமை வியாபாரத்தில் ஊறிப்போய் கடற்கொள்ளையர்களாக மாறிவிட்டார்கள் அவங்க. அதனால் அவங்களுக்கு இந்த சாகசம் செய்வது இதெல்லாம் மிகப்பெரிய விஷயமா தெரியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஐரோப்பிய கப்பல்களை, வெள்ளைக்காரர்களுடைய கப்பல்களை சிறைப்பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள். சிறைப்பிடித்து வைத்துக்கொண்டு இவங்கக்கிட்ட பேரம் பேசுகிறாங்க. விடுவிக்கிறதுக்கு மிகப்பெரிய பிணைத்தொகை கேட்கிறார்கள். இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. இப்படி அவர்கள் சிறைப்படுத்திய ஐரோப்பியர்களுடைய தொகை எவ்வளவு தெரியுமா? 13,25,000 ஐரோப்பியர்களை சிறைப்படுத்தி இருக்கிறார்கள், வெள்ளையர்களை. இவங்களை நேராக இங்கே இஸ்தான்புல் கொண்டு போவாங்க. அங்கே அடிமை சந்தையில் உட்கார வைப்பாங்க. நல்ல பணம் பொருந்திய வர்த்தகர்கள் அல்லது பணக்கார வீட்டு பிள்ளைகள்னா அவங்க அங்கிருந்து டான்யூப் நதியில் போக்குவரத்து நடந்தது. அது ஜெர்மனி, வியன்னா, ஆஸ்திரியா வரைக்கும் போகும். போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து, படகு போக்குவரத்தில் லெட்டர் கொடுத்து விடுவாங்க, கடிதம் கொடுத்து விடுவாங்க. அவங்க அங்கிருந்து பணம் கொண்டு வந்து கொடுத்து மீட்டுக்கிட்டு போவாங்க. மீட்க முடியாதவர்களுடைய நிலை அதோ கதி. தப்பிக்க முயன்று இறந்தவர்கள், தப்பித்து சென்றவர்கள், கடற்கொள்ளையர்களோடு சேர்ந்து கொண்டவர்கள் என்று இவர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நாட்குறிப்புகளாக எழுதப்பட்டு பின்னாளில் மிகப்பெரிய கதைகளாக, சோக கதைகளாக நிறைய கதைகள் வந்தது. இதை அடிப்படையாக வைத்து சோகம் ததும்பிய நிறைய கதைகள், இந்த அடிமைகளை சுற்றி பின்னப்பட்ட கதைகள் பெரிய அளவிலே நாவல்களாக அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் வெளிவந்தன. இதுதான் இந்த இவர்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது. இந்த பார்பரி ஸ்டேட் என்று குறிப்பிடக்கூடிய
டூனிஸ், மொராக்கோ, அல்ஜீரியா மற்றும் லிபியா. இவர்களுக்கெல்லாம் தலைமை யாருன்னா லிபியன்ஸ். இவங்க தான் ரொம்ப தைரியமாக இந்த டாக்டிக்ஸில் மிகப்பெரிய கில்லாடிகள். இவங்க தலைமையில் தான் போய் இவங்கெல்லாம் இந்த அல்ஜீரியா, மொராக்கோவெல்லாம் சிறைப்பிடிப்பார்கள். இப்படித்தான் அமெரிக்காவும் கப்பம் கட்டக்கூடிய நிலையில் இவர்களிடம் மாட்டிக்கொண்டார்கள். அது எப்படி இந்த சூழ்நிலையில் இந்த லிபியாவிடம் எப்படி அமெரிக்கா மாட்டிக்கொண்டு கப்பம் கட்டியது, எப்படி திரைப்பணம் செலுத்தினார்கள், அதிலிருந்து எப்படி வெளியே வந்தார்கள் என்பதை, இது ஒரு சுவாரஸ்யமான கதை, நடந்த வரலாறு, எல்லாருக்குமே நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். வாங்க பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் எழுது. அப்பதான் நம்ம போடுற காணொலிகள் உங்களை சேரும். வாங்க. பிரிட்டனுடைய காலனியாக இருந்தவரை மத்திய தரைக்கடல் மட்டுமல்ல, உலகெங்கிலும் பிரிட்டிஷ் கப்பல்கள், அதாவது ராயல் பிரிட்டிஷ் நேவி அமெரிக்க கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளித்தது. ஆனால் 1775 அமெரிக்க சுதந்திர போர் தொடங்கியது. அது 1783 வரை தொடர்ந்தது. இந்த காலகட்டத்தில் பிரிட்டனை எதிர்த்து அமெரிக்கா போராடியதால் பிரிட்டிஷ் கப்பல்கள் தங்களுடைய பாதுகாப்பை விலக்கிக் கொண்டன. ஆகவே அமெரிக்க கப்பல்கள் தனியாகவே வரத் தொடங்கின. இது மிகப்பெரிய அபாயகரமான விஷயமாக விளங்கியதால் அவர்கள் பிரெஞ்சு நாட்டை அணுகினார்கள். அமெரிக்க சுதந்திர போரில் பிரெஞ்சுக்காரர்கள் ஆதரவளித்தார்கள் அமெரிக்காவிற்கு. ஆகவே 1778 பிரெஞ்சு கப்பல்களின் பாதுகாப்புடன் மத்திய தரைக்கடலுக்கு அமெரிக்க கப்பல்கள் வரத் தொடங்கின. அவர்கள் தேவையான உப்பு, வெடியுப்பு மற்றும் பேரிச்சம்பழங்கள், உலர்பழங்கள் மற்றும் ஸ்பைசஸ் எனப்படும் வெள்ளைப்பூண்டு, மிளகு, போன்ற வாசனை திரவியங்களை எகிப்து உள்ளிட்ட நாடுகளில் அதை சேகரித்துக் கொண்டு வாங்கிக் கொண்டு திரும்பி சென்றார்கள். அப்போதெல்லாம் சூயஸ் கால்வாய் வெட்டப்படவில்லை. ஆகவே கிளைய நாடுகளில் இருந்து வருகின்ற பொருட்கள் ஒட்டகங்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டு எகிப்தில் வைத்துத்தான் இந்த சரக்குகள் ஏற்றப்பட்டன. இப்படி நிகழ்ந்து கொண்டிருந்த பொழுது பிரெஞ்சு புரட்சி 1778 ஆரம்பித்து அதைத் தொடர்ந்து நெப்போலியன் யுத்தங்களும் தொடர்ந்தன. ஆகவே பிரெஞ்சு கடற்படையால் அமெரிக்க கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியவில்லை. இதன் தொடர்ச்சியாக பிரெஞ்சுக்காரர்கள் பாதுகாப்பை விலக்கிக் கொள்ளவே 1984 தனியாக வந்த ஒரு அமெரிக்க கப்பல், அதன் பெயர் பிரிகண்டைன். அந்த கப்பல் 1784 அக்டோபர் 11 மொராக்கோ கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்டது. அவர்கள் அந்த கப்பலை இழுத்துச் சென்றார்கள். அதன் பிறகு ஸ்பெயின் அரசு இதில் தலையிட்டது. பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் சார்பாக தாமஸ் ஜெபர்சன், அப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர், பிரான்சுக்கான வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர். அப்போது அமெரிக்கா ஒவ்வொரு ஐரோப்பிய நாட்டிற்கும் தனித்தனியாக வெளியுறவுத்துறை அமைச்சர்களை நியமித்திருந்தது. தாமஸ் ஜெபர்சன் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருந்தது. கான்ஸ்டாண்டினோபிள், அதாவது இஸ்தான்புல், பழைய பெயர் கான்ஸ்டாண்டினோபிள், அங்குதான் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த சூழ்நிலையில் 1785 ஜூலை மாதம் 25 அல்ஜீரியா கடற்கொள்ளையர்கள் சூனர் மரியா என்ற அமெரிக்க கப்பலையும் பிறகு டவுபிம் என்ற அமெரிக்க கப்பலையும் சிறைப்பிடித்து கொண்டு சென்றார்கள். இதற்குமான பேச்சுவார்த்தையும் தொடங்கியது. இதற்கு முன்பு ஜூன் 23, 1786 மொராக்கோவோடு ஒப்பந்தம் செய்து கொண்டது அமெரிக்கா. அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த பிரிகண்டைன் கப்பல் விடுவிக்கப்பட்டு அதில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த மாலுமிகள் மற்றும் பயணிகள் விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் அல்ஜீரியா பிடித்து வைத்திருந்த 2 கப்பல்களுக்குமான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்தது. எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? ஏறத்தாழ
10 ஆண்டுகளை நெருங்கிக் கொண்டிருந்தது பேச்சுவார்த்தை. அவர்கள் $6,60,000 கேட்டார்கள் அல்ஜீரியர்கள். ஆனால் அமெரிக்கா கொண்டு வந்திருந்ததோ வெறும் $40,000 தான். தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்து இதற்கு முடிவாக லிபியாவினுடைய அம்பாசிடராக இருந்த சித்தி ஹாஜி அப்துர் ரஹ்மான் என்பவர் புதிதாக பேச்சுவார்த்தையில் தாமஸ் ஜெபர்சனுடன் கலந்து கொண்டார். இந்த பேச்சுவார்த்தை லண்டனில் தொடர்ந்தது. அதன் பிறகு ஒரு வழியாக இந்த பேச்சுவார்த்தை $8 லட்சம் என்ற அளவில் முடிவு செய்யப்பட்டு அல்ஜீரியா, டூனிஸ், ட்ரிபோலி இவர்கள் அனைவரும் அதை பிரித்துக் கொண்டார்கள். இந்த கடற்கொள்ளைக்காரர்களுக்கெல்லாம் தலைமையகமாக இருந்தது ட்ரிபோலி. அதாவது லிபியா, ட்ரிபோலியினுடைய பாஷா நேரடியாக ஒட்டாமன்களுக்கு கப்பம் கட்டி விடுவார். இவர்கள் எல்லோருமே ஒட்டாமன்களுடைய அடிமைகள், காலனி நாடுகள். அதனால் ட்ரிபோலிக்கு இந்த $8 லட்சம் கொடுத்ததோடு அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் $21,000 திரைப்பணமாக, அதாவது கப்பப்பணமாக கொடுத்து விடுவதென்றும், லிபியா கப்பல்களும் அல்லது லிபிய பைரட்கள் மற்றும் இந்த பார்பரி ஸ்டேட் எனப்படும் அல்ஜீரியா, டூனிஸ், மொராக்கோ கொள்ளையர்களும் அமெரிக்க கப்பல்களை தொடமாட்டார்கள் என்றும் ஒப்பந்தம் போடப்பட்டது. இதன்படி 1800 வரை நடந்தது. ஒப்பந்தத்தை யாரும் மீறவில்லை. ஆனால் கிபி 1800 அமெரிக்க தேர்தல் நடைபெற்றது. தாமஸ் ஜெபர்சன் வெற்றி பெற்றார். இந்த வெற்றி செய்தி ட்ரிபோலியில் இருந்த பாஷா யூசுப் கரமான்லிக்கு வந்து சேர்ந்தது. யூசுப் கரமான்லி ஒரு கடிதம் எழுதினார், ஒரு வில்லங்கமான கடிதம். அமெரிக்காவையே புரட்டி போட்ட இந்த கடிதம் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் கோபத்தையும் அமெரிக்காவில் ஏற்படுத்தியது. ட்ரிபோலி பாஷா யூசுப் கரமான்லி அப்படி என்ன எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் பார்ப்போம். இந்த யூசுப் கரமான்லி எழுதிய இந்த கடிதம் அமெரிக்காவில் மிகப்பெரிய புயலை கிளப்பியது. அதில் என்ன எழுதியிருந்தார் என்றால், யூசுப் பாட்ஷா, அதாவது லிபியாவுடைய ட்ரிபோலியுடைய பாட்ஷா, அவனுக்கு இந்த சுதந்திர போரும் தெரியாது, சுதந்திரம் என்னவென்றால் தெரியாது, அல்லது வாக்கெடுப்பு, பார்லிமெண்ட், ஜனநாயகம் இதெல்லாம் தெரியாதுல்ல, தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவன் பாஷா, இந்த காலனி மனநிலை, மன்னர் இதுதான் தெரியும். அதனால அவன் ஒரு கடிதம் எழுதுற, எப்படின்னா, தாங்கள் அமெரிக்காவினுடைய மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தேன் திரு தாமஸ் ஜெபர்சன் அவர்களே, வாழ்த்துக்கள். எப்பொழுதுமே ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய எஜமானர்களுக்கு கப்பத்தொகையை, அதாவது ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் கப்பத்தொகை, திரைப்பணத்தை பரிசு பொருளாக கொண்டு வந்து கொடுப்பார்கள். நீங்கள் தந்து கொடுத்து அனுப்புவீர்கள் என்று எதிர்பார்த்தேன், நீங்கள் அனுப்பவில்லை. அமெரிக்கா எங்களுக்கு அடிமைப்பட்ட நாடுதானே, எங்களுக்கு கப்பம் கட்டி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் எனக்கு $2,21,000 திரைப்பணமாக, பரிசு பணமாக கொடுத்து அனுப்புங்கள் என்று இந்த கடிதம் எழுதினார். மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது அமெரிக்க பார்லிமெண்ட்ல. நாமளே மிகப்பெரிய, உலகின் மிகப்பெரிய காலனி ஆதிக்கம், பெரிய வல்லரசு, பிரிட்டனை தோக்கடிச்சு நாம சுதந்திர நாடா உட்கார்ந்துருக்கிறோம். இவன் யாரா நமக்கு எஜமானன்? என்னடா நடக்குது? என்ன ஜெபர்சன் என்ன ஆச்சு? என்ன தாமஸ் ஜெபர்சன் உடனே இப்பதான் ஃபைல்லாம் எடுத்து புரட்டி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஃப்ரீடம் என்ற வார்த்தையே உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அமெரிக்கவர்கள். அதாவது அமெரிக்க சுதந்திர போர் தான் அது. அமெரிக்கன் ஃப்ரீடம் வார். அது ரெவல்யூஷன் இல்லை, புரட்சி இல்லை, அமெரிக்கன் ஃப்ரீடம் வார். ஃப்ரீடம் என்ற வார்த்தையை உலகிற்கு, லிபர்ட்டி, ஃப்ரீடம்லாம் உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் அமெரிக்கர்கள். அவரை போய் இவன் பாஷா எழுத தெரியாம ஒரு கடிதத்தை எழுதி, அவ்வளவுதான் ஜெபர்சன், தாமஸ் ஜெபர்சன் ஏதாவது செய்தாக வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டார். உடனடியாக ரிச்சர்ட் டேலே என்ற ஒரு கடற்படை அதிகாரி, அவர் தலைமையில் ஒரு சிறிய ஸ்குவாட்ரன், அதாவது 3 ஃப்ரிகேட் உள்ள ஒரு கடற்படையை அனுப்புகிறார். அந்த கடற்படை கொஞ்சம் திரைப்பொருள், கொஞ்சம் பொருள் ஏதாவது கொடுத்து அனுப்புறாரு, பரிசு பொருள்கள் மட்டும் கொடுத்து அனுப்புறாரு. இந்த யூசுப் பாஷாவை கொஞ்சம் கட்டி வச்சுட்டு வாங்கினா, இல்லாட்டினா அடிச்சிருங்க அப்படிங்கிறது. அவங்க அங்கிருந்து புறப்பட்டு வரும்போது ஸ்வீடன்ல இருந்து ஒரு கப்பல், அந்த
செடிஸ்ட்ராம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட்டிலா கடற்படை கப்பல் இவர்களோடு சேர்ந்து கொள்ளுது. அந்த காலத்தில் வந்து நீங்கள் உங்களுக்கு 1000-1200 டன் எடையுள்ள யுத்த கப்பல்கள், இது பாய்மர கப்பல்கள் தான். 10-11 பீரங்கிகள் இருக்கும். இதில் 11 பக்கத்திற்கு 10, 5 இப்படி தான் பீரங்கிகள் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் மருந்து வெடிகுண்டுகள்லாம் திணித்து லோட் பண்ணி அடிக்கணும். இந்த காற்றின் உதவியோடு கப்பலை திருப்ப தெரிய வேண்டும். இதில் ரொம்ப தொழில்நுட்பத்தோடு அவங்க போராடுவாங்க. கடற்போர் என்பது சாதாரண விஷயம் இல்லை. காற்றின் உதவியோடு போராடுவது பெரிய சாதாரண விஷயம் இல்லை, பெரிய டாக்டிஸ் வேணும். அப்போ இவங்க வரும்போது நேர சிசிலி போய் சிசிலியில் இருந்த நேபிள்ஸ் அரசர்கிட்ட உதவி பெற்றுக்கொண்டு ஆயுதங்கள் மற்றும் சோல்ஜர்கள் இவங்கெல்லாம் பெற்றுக்கொண்டு அவங்க வரும்போதே மேலும் சில கப்பல்கள், அமெரிக்க கடற்படை கப்பல்கள் சேர்ந்து கொள்கின்றன. இதையெல்லாம் சேர்ந்து 15 அமெரிக்க கப்பல்களோடு இவங்க வந்து சேர்றாங்க. இதற்கு முன்பு என்ன நடந்ததுன்னா, இந்த கடிதத்துக்கு பதில் கடிதம் வரலைன்ன உடனே பாஷா என்ன பண்றாரு, யூசுப் பாஷா அமெரிக்கா மேல வார் டிக்ளேர் பண்ணிடுறாரு, யுத்த பிரகடனம் பண்ணிடுறாரு. அதனால யுத்தம் செய்தே ஆக வேண்டிய நிலைமைக்கு அமெரிக்கா தள்ளப்படுது. அமெரிக்காவில இருந்து இப்ப வர்றாங்க. வந்து பிலடெல்பியாங்கிற கப்பல் உள்பட பிலடெல்பியா, சூனர் மற்றும் USS அகஸ்டஸ் அப்படிங்கிற கப்பல், இது உள்ளிட்ட 15 கப்பல்கள் வர்றாங்க. ஒரு தீக்கப்பல்னா வெடிபொருட்களை நிரப்பி அது உள்ள போய் அடிக்கிறது. 1801 தொடங்கின இந்த யுத்தம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பிலடெல்பியாவை அவங்க லிபியன் பைரேட்ஸ் பிடிச்சிடுறாங்க. பாஷா அவன் பிடிச்சி அந்த பிலடெல்பியா கப்பலையே திருப்பி இவங்களை தாக்குறாங்க. பிலடெல்பியா வச்சு ஒரு தீக்கப்பல் கொண்டுட்டு வந்தாங்க. அந்த தீக்கப்பலில் வெடிபொருட்களை ஏற்றி துறைமுகத்துக்குள்ள, லிபிய துறைமுகத்துக்குள்ள அனுப்பும்போது அது எதிர்பாராத விதமாக முன்னாடி அதாவது அதுக்கு போறதுக்கு முன்பாகவே வெடித்து அதில் இருந்த தப்பிக்கு முன்னாடியே, வெளிவரும் முன்னாடியே அதில் இருந்த சைலர்ஸ், அமெரிக்கன் மரைன்ஸ் எல்லாம் இறந்துடுறாங்க. இது ஒரு பெரிய செட்பேக் ஆகுது அமெரிக்கா இராணுவத்திற்கு. தொடர்ந்து இந்த பக்கமா அந்த பக்கமா அப்படிங்கிற ஒரு வெற்றி தோல்வி நிச்சயிக்க முடியாத நிலையில் 1805 வரை இந்த யுத்தம் தொடர்கிறது. அமெரிக்காவிற்கு சப்ளை லைன் தடைபடுது. ஏன்னா எல்லா பொருள்களும் அமெரிக்காவுக்கு கப்பல் மூலமாகவே, கடற்படை மூலமாகவே வெற்றி கொண்டு விடலாம் என்று வந்தது பெரிய தவறாகப்படுகிறது. அவங்களுக்கு சிசிலிருந்து அங்கிருந்து பொருட்கள் வர வேண்டியிருக்கு, குடி தண்ணீரிலிருந்து எல்லாமே வெளியிலிருந்து வரணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் தொடர்ந்து அமெரிக்கா யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறது லிபியாவோட. இந்த சமயத்தில் தான் ஒரு ரிட்டையர்டான ஒரு ஆர்மி மேஜரை அமெரிக்கா மீண்டும் அனுப்புகிறது, பணம் கொடுத்து. அவரும் ஒரு 15 பில்லியம் ஈட்டோன்கிற ஒரு கடற்படை அதிகாரி. அது கடற்படை, அவர் தரைப்படையிலையும் மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்தவர் வில்லியம் ஈட்டோன். அந்த அதிகாரியின் தலைமையில் ஒரு குழு, 15 பேர் கொண்ட குழு வர்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நேர வந்து எகிப்தினுடைய அலெக்சாண்ட்ரியாவில் வந்து இறங்குறாங்க. அலெக்சாண்ட்ரியாவில் அவங்க கிரேக்கர்கள், அராபுகள், இந்த லிபியர்கள் மேல வன்மம் கொண்ட, அவர்களை எதிரிகளாக பார்க்கின்ற கூலிப்படைகளை எல்லாம் திரட்டுகிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட 600 பேரை ஒட்டகங்கள், குதிரைகளோடு அவங்க திரட்டி தேவையான உணவுப் பொருட்கள், வெடிப்பொருட்கள் எல்லாத்தையும் இங்கே வாங்கி குமிச்சுக்கிறாங்க. குமித்துக்கொண்டு இவங்களுடைய பிளான் என்னன்னா, இங்கிருந்து புறப்பட்டு பாலைவன வழியாகவே போய் லிபியாவினுடைய துறைமுகத்தை அடைய வேண்டும். அதாவது டெர்னா துறைமுகத்தை சென்று அடைய வேண்டும். இப்படி ஒரு 500-600 மெர்சினரிஸ், கூலிப்படையினர், போராடக்கூடியவர்கள், அவர்களுக்கு உதவியாக சப்ளை லைன் பண்ணக்கூடியவங்க கிட்டத்தட்ட 1000 பேர். டென்ட்டுகள் அடித்து தங்குறதுக்கு தேவையான பொருட்கள், உணவுப் பொருட்கள், குடி தண்ணீர் இதையெல்லாம் கொண்டுகிட்டு பாலைவன வழியாக செல்கிறார்கள். இந்த படை வீரர்களுக்கு ஒரு நாளைக்கு $20 சம்பளம், அளவான சாப்பாடு, வைன், அது போக இந்த யுத்தத்தில் பிடிபடுகின்ற பொருள்கள், கொள்ளையடிக்கின்ற பொருள்கள் எல்லாமே இந்த அவங்கவுங்க கொள்ளையடிக்கிற பொருள் அந்த மெர்சினரிஸ், கூலிப்படைக்கு சொந்தம் என்று சொல்லி இந்த கடற்படை அந்த அதிகாரி அவங்களை எல்லாம் அந்த ஆங்கில அமெரிக்க அதிகாரி வழிநடத்தி கொண்டு செல்கிறார். இவங்க போய் டெர்னா துறைமுகத்துக்கு போய் சேரும்போது மிகச்சரியாக தகவல் அனுப்பிடுறாங்க. அங்கே இருந்த கடற்படை தயாராக இருக்கிறது. தரை வழியாக இவங்க டெர்னாவை தாக்குறாங்க. அதன் பிறகு அவங்களும் அமெரிக்க கடற்படையும் சரியான சமயத்தில் வந்து டெர்னா போர்ட்டை தாக்கி மிகப்பெரிய சண்டை நடக்கிறது. எதிர்ப்பை உடைத்து கொண்டு கோட்டையை கைப்பற்றுறாங்க. மேலே ஏறி அந்த துறைமுகத்தில் அமெரிக்க கொடியை பறக்க விடுகிறார்கள். அமெரிக்காவிற்கு வெளியே முதலில் அமெரிக்க கொடி பறந்த ஒரு போர்ட், ஒரு துறைமுகம்னா அந்த டெர்னா, லிபியாவுடைய டெர்னா துறைமுகம்.
அதன் பிறகு இந்த அமெரிக்க கடற்படையினுடைய வலிமை தரையில் வந்து அவங்க தாக்குனது, அவங்கள்ட்ட இருக்கிற மெரிசின கூலிப்படை இன்னும் அவர்களால் எல்லாம் செய்ய முடியும்னு உடனே அந்த பாஷா யூசுப் கரம்னாலி பேச்சுவார்த்தைக்கு வருகிறார். பேச்சுவார்த்தை முடிந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இதுவரை பிடித்து வைத்திருந்த இந்த அதாவது உங்களுடைய பயணிகள் அந்த செயலர்களுக்கான சாப்பாட்டு செலவு, பராமரிப்பு செலவு மட்டும் ஒரு $60,000 கொடுங்கங்கிறாங்க. அதற்கு குறைவாக கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பணத்தை மட்டும் கொடுத்து விட்டு அதன் பிறகு இனி திரைப்பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கர்கள் சென்று விடுகிறார்கள். அதன் பிறகு அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்பத்தில் பெரிய அளவில் அவர்கள் ஐரோப்பியர்கள் எல்லோருமே வந்துடுறாங்க. ஸ்டீம் என்ஜின் பொருத்தப்பட்ட, அதாவது நிலக்கரியால் செல்லக்கூடிய கப்பல்கள், அந்த கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டு அதில் பெரிய ஆட்டோமேட்டிக் ஆர்ட்டிலரிஸ் வீப்பன்ஸ் இதெல்லாம் பண்ணி 10,000 15,000 டன் 20,000 டன் கப்பலில் வர்றாங்க. இந்த பார்பரி ஸ்டேட்ஸ்னு இருந்த இந்த லிபியர்கள் இவங்க எல்லாமே திருடி திங்கிறவனுக்கு எப்போவுமே டெக்னாலஜியில் மனசு போகாது. இவன் பூரா கொள்ளையடித்து திருடி தின்னவர்கள் தானே. அதனால் இவங்க அப்படியே இருந்துட்டாங்க. அதன் பிறகு நடந்த முதல் உலகப் போரில் இந்த அதாவது ஒட்டாமன் பேரரசு தோற்கடிக்கப்பட்டு அவர்களுக்கு அடிமைகளாக இருந்த காலனிகளாக இருந்த அல்ஜீரியா, மொரோக்கோ, டூனிஸ் போன்ற 3 பார்பரி ஸ்டேட்டும் பிரான்சிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அவங்களுடைய காலனியாக மாறுகிறது. லிபியாவை மட்டும் தனியாக இத்தாலிக்கிடம் ஒப்படைக்கிறாங்க. இத்தாலியுடைய காலனியாக லிபியா வந்தது இப்படித்தான், இத்தாலியுடைய காலனியாக வருகிறது. அதன் பிறகு கீழே இருந்த அரபு நாடுகள் எல்லாம் பிரிட்டன் கைப்பற்றி கொண்டது என்பது வேறு விஷயம். இப்படி அமெரிக்கா 1805ஆம் ஆண்டு லிபியாவிற்கு கப்பம் கட்டுவதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டது. அதற்கு காரணமாக போனது அந்த ஒரு லெட்டர், யூசுப் பாஷா எழுதின கரமான்லி. தேவையான விஷயம்தான். அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய வல்லரசு இன்றைக்கு, அது அன்றைக்கு கப்பம் கட்டி கொண்டிருந்து $20,000 பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அவர்களுடைய தன்மானத்தை உரசியவுடன் முடிச்சிட்டாங்க. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திப்போம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.